இன்னைக்கு சிம்பிளாக ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்னென்னு சேர்க்கணுன்னா 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. ஏன்னா இது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக. எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் பொடியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க, அது சாஃப்ட் ஆகுற வரைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் என்ன சேர்க்க போகிறேன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நான் வந்து ஒரு கேரட்டு, ஒரு 10 பீன்ஸ் அளவுக்கு நல்ல பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டோம் இல்லையா, அது கூட வந்து இதையும் சேர்த்து நல்லா பரட்டிடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போது ஒரு 4 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் தண்ணியை வந்து ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அப்போ தான் அந்த கேரட் பீன்ஸ் நல்லா வேகும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் அதை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்திருக்கும். வெந்து எல்லாமே நல்லா ஒன்றா சாஃப்டாக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை அமுத்திடுங்க. ஸோ சிம்பிளான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.